தேவரீ தேவரீ சகலம் செய்ய வல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் 3 சத்தியங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறித்தும், இந்த பூமிக்குரிய காலத்தை குறித்தும், தேவனுடைய திட்டத்தை குறித்தும் மிகவும் தெளிவாக இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தையும் நேரத்தையும் அவர் நிர்ணயித்திருக்கிறார். அந்த காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடைபெறும். அது தாமதித்தாலும் நிச்சயமாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அது நடைபெறுகிற ஒரு காரியமாய் காணப்படும். இது கர்த்தர் சொல்லுகிற, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறவர், செய்திருக்கிற தேவன். நம்முடைய பார்வையிலே ஒருவேளை சில சூழ்நிலைகள் தாமதமாக தோணலாம் அல்லது மிகவும் கடினமாக தோன்றலாம். ஆனால் தேவனுடைய திட்டத்தில் அனைத்தும் சரியான நேரத்தில் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் நிச்சயமாக அது நிறைவேறும். உலகத்தையும் அவர்கள் இருதயத்திலே வைத்திருக்கிறார் என்கிறதான இந்த வார்த்தையினுடைய மூல பாசையில பார்க்கிறது. உலகம் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதான சொல் நித்தியமாய் காணப்படுகிறது என்பதை குறிக்கிறது. மனிதர்களுக்குள் உலக பொருட்கள் அல்லது தற்காலிகமான சந்தோஷங்களால் ஒரு நாள் நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடம் காணப்படுகிறது. நித்தியமாய் காணப்படுகிற தேவனை அவன் அறிந்து கொள்வதற்கும் நித்திய வாழ்வை அவன் வாஞ்சிப்பதற்கும் கூடிய ஒரு ஏக்கம், ஒரு தாகம் மனிதனுடைய இருதயத்தில் இயற்கையிலேயே அது காணப்படுகிறது. தேவன் ஆதி முதல் அந்த வரை செய்து வருகிறதான சகலவிதமான கிரியைகளும் முழுமையான திட்டத்தையோ அல்லது அவரது கிரியைகளை முழு அர்த்தத்தையோ மனிதனால் தன்னுடைய சுய அறிவால் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது. கர்த்தருடைய சகலவிதமான எண்ணங்களும் வழிகளும் மனிதனுடைய சிந்தனைக்கு சகலமும் அப்பாற்பட்ட காரியமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையிலிருந்து கர்த்தர் ஆழமான சத்தியங்களை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை சந்தோஷமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், அல்லது அநேக நாட்களாக நீங்கள் காத்திருந்திருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில ஒரு போராட்டம் இருந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுடைய நேரத்திற்கும் அவருடைய காலத்திற்கும் அவர் மீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எல்லாவற்றையும் உடனே நாம் புரிந்து கொள்ள ஒரு நாளும் முயலாதவர்களாக தேவனுடைய அன்பையும் அவருடைய திட்டத்தையும் சகலவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படுவதுதான் உண்மையான ஒரு தெய்வீக ஞானமாய் காணப்படுகிறது. எனவே கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அது என்ன காரியமாக காணப்பட்டாலும் சரி, நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது தாமதித்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போதுமானவராய், அது நேர்த்தியாக முழுமையாக செய்து முடிக்கிற தேவாதி தேவனாயிருக்கிறார். அவர் மேல் விசுவாசம் வைங்கள், நம்பிக்கை வைங்கள், தேவ சமூகத்திலே காத்திருங்கள், நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். சுபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவே, ஆசீர்வாதங்களை கொண்டு அந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீ சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவனப்பா, இம்மட்டும் செய்திருக்கிறீர், இனியும் நீ செய்ய போதுமானவரப்பா. உண்மையிலே விசுவாசம் வைத்து நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் காத்திருக்க யாவருக்கு அப்படிப்பட்ட கிருபையில கொடுப்பீராக. யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். செய்ய வல்லவர் தேவரீ தேவரீ சகலமும் செய்ய வல்லவர். நினைத்தது
தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடா